வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமான தோரணையில் கலைக்க போகிறோம். அதாவது வந்து இன்றைக்கு இலங்கையில் நடக்கிற அரசியல் சம்பந்தமாக 2024 ஆண்டு நவம்பர் 14 நடக்க போகிற எலெக்ஷனை பற்றி ஒவ்வொரு கட்சிகள செயற்பாடு நிலைப்பாடுகள் யார் ஓரளவுக்கு தமிழ் மக்களோட அரசியலில் சரியாக அல்லது 100க்கு 100 சரியாக ஒரு தரம் நடந்திருக்க மாட்டார்கள். ஓரளவுக்கு அவங்க அரசியலில் முன்னெடுப்புகள் செய்தவர்கள் செய்யலை என்ற பற்றி ஒரு கதைப்போம். உதாரணத்துக்கு நாங்கள் இப்போ சொல்லுவோம் தமிழரசு கட்சியில் இவ்வளோ காலம் சம்பந்தன், அந்த காலத்தில் அமுதலிங்கம் எல்லாரும் இருந்து இன்றைக்கு சம்பந்தன், இன்றைக்கு கடைசியாக சுமந்திரனும் ஸ்ரீதரன் நிற்கிறேன். இவர்கள் உண்மையாக மக்களின் அரசியல் அபிலாஷைகளுக்காக பாடுபட்டவர்களா, இல்லை சில மீடியாக்கள், சில யூடியூப் சேனல்கள் அல்லது பல பேர் கதைக்கினவைகள் இல்லை தங்கள சுயநலத்துக்காக பின்கதவால் போய் அரசியல் நடத்த வேண்டும், தமிழ் மக்களுக்கான ஒரு உரிமையை எடுத்து கொடுக்க இல்லைன்ற மாதிரியும் கதைக்கிறேன். அது உண்மையா? அது நீங்கள் சொல்கிற சரி. என்ன என்றால் அவர்கள் தங்களோட சுய தேவைக்காண்டி கதைக்கிறது நாங்கள் பிள்ளையாண்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அது தமிழ் மக்களுக்காண்டு தான் பாடப்பட போனவை. ஆனால் அவைக்கு சந்தர்ப்பம் பெரிய இல்லைன்னு. ஏன்னா எல்லா அரசாங்கங்களும் ஏமாத்துறதை ஒழிய இவையால் என்ன செய்யலை என்று இவைக்கு பிளன் காணாது. இல்லை, இவ சந்தர்ப்பம்ன்றது தனியாக வராது. சந்தர்ப்பத்தை நாங்கள் தான் தேடி எடுக்கணும். சந்தர்ப்பம் என்றது வட மாதிரி நாங்கள் தான் ஒரு போய் கிராப் பண்ணணும். என்ன இது பிச்சா இல்லை தட்டி தாரதுக்கு என்ன. அப்போ சந்தர்ப்பங்களை உருவாக்கணும். மற்றது இவர் சொன்னது சரி, மெஜாரிட்டி கவுண்ட் பெறாத நிலையில் தமிழாக்கள் எப்படித்தான் போய் கத்தினாலும் அது அங்கே அரசியல் பீடத்துக்கு அதன் அவங்க மெஜாரிட்டியை தான் கேட்பாங்க. மெஜாரிட்டியாக போனா தான் ஒரு தீர்வை அல்லது ஒரு முடிவை கொண்டு வர முடியும். அப்படி இல்லையோ அவங்க தூக்கி போடுறதை கட்சி பிடிக்கத்தான் முடியும். அதுதான் மற்றது. அரசியலில் எல்லாருமே எல்லாம் நல்லது செய்வார்கள் இல்லை. இப்போ மீடியாக்கள் ஒருத்தர் மேலே வெறுப்பு இருந்தால் அவர் விடுற போல எல்லாத்தையும் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணணும். என்ன இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் எங்களோட ஜட்ஜை பற்றி சொல்லுவோம். ஜட்ஜ் அவர்கிட்ட நல்லா தெரிஞ்ச ஒரு அவர்கிட்ட மகளுக்கு இந்த பார் லைசன்ஸை கொடுத்த உடனே அது பெரிய பூதாரமான பிரச்சனையாக வந்துட்டு. அவர் காசு வண்டி கொடுத்தாரு, அதை வண்டி கொடுத்தா, இதை வண்டி கொடுத்தாருண்டா. அப்படி செய்ய வேண்டிய அவசியமே இல்லைன்னு. விக்னேஸ்வரன் நல்ல ஒரு ஜட்ஜ். ஆனால் பல பேராலே அவர் இப்போ வெறுக்கப்படுறாரு. என்ன அப்போ இது அரசியல் தந்திரத்தால் வந்த வெறுப்பா, இல்லை உண்மையில மக்கள் அவரோட இருந்து பயணித்து அவர் செய்த கொலைகளை கண்டுபிடித்தால் ஏற்றுக்கொள்ளலாம். அதில் நான் ஒரு கருத்தை சொல்கிறேன். இப்போ உண்மையாக அவர் ஒரு சைவ சமய ஆசானாக இருக்கிறவர். அவர் லிக்கர் லைசன்ஸ் எடுத்து கொடுத்தாருன்றே அது ஒரு மக்களுக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும். ஏனென்றால் அவர் அப்படியான ஒருவர் அந்த லைசன்ஸ் எடுத்து கொடுக்கப்படாது. வேறு ஒரு கொடுத்துருக்கலாம், உதவி எனக்கு எத்தனையோ உதவி செய்திருக்கலாம். ஆனால் இந்த இதை கொடுத்ததான் மக்களுக்கு பெரிய வெறுப்பு. என்ன பட்டையும் சொட்டையுமாக இருந்தோடு பெரிய போட்டோல் எல்லாம் போட்டுக்கொண்டு அவர் இந்த ஒரு லைசன்ஸ் எடுத்து கொடுத்தது மக்களுக்கு வெறுப்பு. அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இல்லை, இது அவர் நீங்கள் சொல்றது அவரில் பிழையும் இருக்கு, சரியும் இருக்கு. ஏன்னு சொன்னார் அவருக்கு லைசன்ஸ் கொடுத்தா வேற ஒரு சந்தர்ப்பத்தை தேவையான அளவு கொடுத்துருவாரு. ஏன்னா அவர் நம்ம ஓட் பண்ணி எனக்கு வந்திருக்கு சொல்ல முடியும் இல்லையா, அந்த நேரத்துல அவற்ற சிந்தனைக்கு அந்த தேவைப்பட்ட அளவு கொடுத்துருக்கு. இல்லை, மற்ற பிள்ளையாம இருக்கலாம், சரியாம இருக்கான். ஏன்றது அவற்ற அந்த நேரத்துல அவருக்கு தோன்றுறது இல்லை, இந்த குடும்பத்துக்கு தான் உதவி செய்யும். இல்லை, அடுத்தது இப்ப என்னன்னு சொன்னால், இப்ப அரசாங்கம் தானே கொடுக்கலாம். இவர் கிரியேட் பண்ணி கொடுக்க இவர் பிரசிடென்டா என்ன அரசாங்கம் என்னத்தை அவைலபிள்னு சொல்லுதோ அதில் ஒன்றை எடுத்து இவர் கொடுக்கலாமே தவிர இவர் இந்த பிள்ளைக்கு இது சூட்டபிள் இல்லை, நான் என்னோட கொண்டு வரேன்டா அவரை என்ன ஆஸ்பத்திரிக்கு மேனேஜரையா போட முடியும்? அப்படி இல்லைன்னு எது அரசாங்கம் தூக்கிடுறது இதோ அதில் ஒன்றை பிடிச்சோன்னு அவர் தன்னால் 7 மரத்தை கொடுத்தார். அதுக்காக இதே அவர் செய்யணும், அதே இவர் செய்யணும்னு கேட்டால் இதுக்கெல்லாம் மறுமொழி சொல்ல இயலாது. என்ன அரசியலே அது அவங்க மெஜாரிட்டி கவுண்ட் என்ன தருதோ அதுக்குள்ளே ஒன்று நல்லதை எடுத்தான் அவர் செய்ய முற்பட்டு இருக்கலாம். என்ன ஊகம் இது நாங்க கேட்கலாம். சில பேர் குற்றம் கண்டுபிடிப்பது கண்டு இருக்கிறார்கள், நக்கீரர் வரம்பர். அப்ப அதை ஒன்றும் செய்யல. அது என்ன செய்தாலும் போல செய்யாடலும் போல அவரு அந்த லைசன்ஸ் கொடுக்க எல்லாத்தையும் அவற்ற அரசாங்கத்திலாம் காசு திருப்பி அனுப்பப்பட்டு. ஏன் அனுப்பப்பட்டது? இப்படி உங்களோட நக்கீரர் பரம்பரையால என்னதான் செய்கிறார்? செய்தாலும் போல செய்யாடலும் போல. ஓகே, அது சரி, அதை விடுவோம். அது சரி, ஒரு கருத்துக்கு அதே மாதிரி இப்போ டக்ளஸ் சிவானந்தா எடுத்துக்கொள்வோம். டக்ளஸ் சிவானந்தா ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் அவர் தன்னை கட்சியில் வின் பண்ணி இந்த அரசாங்கம் இந்த கட்சி அரசாங்கத்தை அமைக்க அங்கே அவர் போய் அமைச்சராகிறார். ஆனால் அவர் அமைச்சராகி சில நல்ல விஷயங்களை செய்திருக்கிறார். ஆனால் அவர்கிட்ட பேட்
பக்கத்தை நாங்கள் பார்க்க வேண்டாம். நல்ல குட்பக்கத்தை பார்த்தா இத்தனை மக்கள் வேலை வாய்ப்புகள் இது இல்லாமல் எடுத்து வீடுகள் அந்த காலத்தில் நாங்கள் இந்த நாட்டில் ஊரில் இருக்க வறுமை கோட்டுக்கு இருந்த வீடுகள் ஆக்கள் எல்லாம் இன்றைக்கு நல்ல வீடுகள் கட்டி நல்ல வசதியாக எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கிறதுக்கு காரணம் நக்கலத்துக்கு வரதான். அப்போ அந்த நல்ல விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். தெரியும் அதே சந்தர்ப்பத்தை பாவிச்சிருக்கிறாரு என்ன இல்ல மற்றது இது என்னன்னு சொன்னால் இப்ப அவர் மக்களுக்கு கொடுத்தார்கள் என்று சொல்லலாம். இப்ப அவரை பிடிக்காத சொல்லினா அவரோட தேர்தல் கட்சியில சேர்ந்தவைக்கு தான் கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். என்ன இது யாருக்கு எப்படி கொடுத்ததுன்றதை உறுதிப்படுத்த முடியாது. என்ன அது அவர் எனக்காண்டி யார் ஒருவன் பாடுபடுறானோ அவனுக்கு அவர் செய்யும். அப்ப அது மக்கள் உதவி இல்லை. என்ன மக்கள் இல்ல மக்கள் உதவினா என்னால ஏன்றது 10 வந்தால் 1-2 நான் எனக்காண்டி பாடுபட்டேன்னு கொடுக்கத்தானே வரும். அது ஏனும் அது தவிக்கல. அது இது வந்து மக்களுக்கு செய்த உதவி என்று சொல்லலாமா இல்லையோ தெரியாது. இப்ப ஒவ்வொருவர் செய்த ஒவ்வொரு செயற்பாட்டுக்கும் பிழை இலவாக கண்டுபிடிக்க முடியும். என்ன இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தரை கூப்பிட்டு 4 கறியோட சோத்தை கொடுத்துட்டு அவர் முதல் கீரையை தொட்டா வேற எங்கேயோ கீரை காலில் இருந்திருக்கான் கீரையை தான் தின்றான்னு சொல்லலாம். என்ன அப்படி பிழை கண்டுபிடிக்கிறேன்டா நாங்கள் எப்படியும் பிடிக்கலாம். ஒரு பொது அமைப்பு என்று சொல்லி வரைக்க ரெண்டும் நாங்கள் மெஜாரிட்டி இல்லாத போனால் அவங்களுக்கு கிள்ளி அறியறதான் நாங்கள் ஏற்றி கொடுக்க முடியுமே தவிர நாங்கள் உருவாக்கி கொடுக்க முடியாது. என்ன எந்த அரசியல்வாதியா இருந்தானே எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் இதுதான் நாங்கள் யதார்த்தமான நிலைப்பாடை தவிர நாங்கள் போய் யார்கிட்டையும் சொல்லி இவர் இப்படி செய்யறாரு இது பிள்ளை அப்படி செய்யறாரு இது பிள்ளை என்று சொல்லி அது என்ன ஒரு கொண்டும் அவர் உருவாக்குற தைரியம் அவருக்கு இல்லாத போது கிடைக்கிறத கிள்ளி கொடுக்கத்தான் முடியும். என்ன நிச்சயம் அது ஒன்று. அடுத்ததாக நாங்கள் இப்போ சுமந்திரம் பற்றி கேட்போம். சுமந்திரம் பற்றி எல்லாம் இந்த மீடியாக்கள் எல்லாம் சரியான பேடாக போட்டு. ஆனால் அவர்கிட்ட அறிவும் அரசியல் தெளிவும் மற்ற அவர்கிட்ட நாலேஜ் படிப்பு நாலேஜ் எல்லாம் அவர்கிட்ட ஞாபகம் இருக்குது. இவ்வளவு கால தமிழ் அரசியல்வாதிகள் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு படித்த அறிவுள்ள தொலைநோக்கோட சிந்திக்கிற அல்லது நாலு மக்களோட போய் கதைக்கக்கூடிய வெளிநாடோட கதைக்கக்கூடிய அல்லது மல்டி லாங்குவேஜ் கதைக்கக்கூடிய எல்லாத்தையும் கொள்ள ஒரு ஆள் சுமந்திரன். அவரை பற்றி இந்த சரியான பேடாயெல்லாம் போட்டு கதைச்சு கொண்டு இருக்கிறார். ஆனால் அவர் நீங்க நினைக்கிறீங்களா அவர் தன் சுயநலமாக நடந்திருப்பார் என்று? நிச்சயமா தன் பர்சனல் சில நடந்திருக்கலாம். அது எல்லாருக்கும் பொருந்தும். எல்லாரும் அந்த பிள்ளைகள் விட்டுருக்கலாம். ஆனால் தமிழ் மக்கள் இது பிரச்சனை வரைக்கும் நிச்சயமாக அவர் தன் பங்களிப்பை செய்திருப்பார். அது சில பேர்களுக்கு வெற்றி அளிக்க முடியாததால் அவர் உண்மையாக கவர்மெண்டோட டீல் பண்ணிப்பா அவங்க கொடுக்கலையே அவங்களுக்கு தர்ற நோக்கத்தோட இல்லை. அவங்க ஒன்லி திங் கேட்க பேசாத நாங்கள் வின் பண்ண மட்டும் அதுக்கு எங்களுக்கு சார்பாக கலைப்பங்கள். ஆனால் ஒரு தருமை இன்று வந்த அரசாங்கம் எங்களோட தீர்வுக்கு பதவிக்கு வந்தோன்னா மறந்து விடுறாரு இல்லையா? இல்லை இதுல ஒரு விஷயத்தை சொல்லணும். இப்ப நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன் என்று சொன்னால் அது எந்த சுயலாபம் கருதி செய்கிறேன் என்று தான் எல்லாரும் சொல்லிக்கணும். ஒரு பிரபல்யமான இல்லை ஒரு மக்கள் மத்தியில் தலைவனாக இருந்தோன்னு செய்யக்க அது மக்களால் உற்று நோக்கப்படும். என்ன அப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்க பேசிக்க அது என் இனம் சார்ந்து அல்லது என் இனத்துக்கு எதிரானதாக இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு இப்போ குறிப்பிட்ட சிலர் சொல்லினம் இளைஞர்கள் இனப்படுகொலை நடக்க இல்லை. இதை ஏற்றுக்கொள்ள முடியுமோ? இது ஒரு அம்பட்டமான பொய். அவர்கள் தங்களுடைய சுய லாபத்துக்காக ஒரு இனத்தை விற்கிறார்கள். என்ன அதான் ஒரு சிலர் ஒரு அரசியல் ஒரு பாப்புலரா ஒரு தலைவர் பதவியில் இருக்கிறவர் இப்படியான விஷயங்களை சொல்லக்கூடாது. இப்படியான ஸ்டேட்மெண்ட் விடக்கூடாது. என்ன அவர் வேற விதமாக சொல்லியிருக்கலாம். இலங்கையில இனப்படுகொலை நடக்கவில்லை என்றால் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமோ? அது இலங்கையிலே நடக்கிறது, புலம்பெயர் தேசங்களிலேயும் இந்த பிரச்சனை நடக்குது. என்ன இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை என்று எத்தனையோ நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அவர்களுடைய அரசியல் சாசனத்திலே. அதனால் இலங்கையில் உள்ள தலைவர்களும் வெளிநாடுகளில் உள்ள தலைவர்களும் அப்படி நடக்கவில்லை என்று தங்களோட சுய லாபத்துக்காக சொல்லுகிறார்கள். இது அப்ப எப்படி ஒரு அரசியலை நாங்கள் நம்ப முடியும்? எப்படி ஒரு அரசியலுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்க முடியும்? எல்லாரும் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தங்கள் மனநிலைக்கு ஏற்ற மாதிரி கதைப்பது பேசுவது பிழை. மொத்தத்தில் இலங்கைக்கு நல்ல ஒரு தலைமைத்துவம் இல்லை, வெளிநாடுகளிலேயும் நல்ல ஒரு தலைமைத்துவம் இல்லை. எல்லாரும் தான் தனக்கு எது சரியோ அதன்படி பேசுகிறார்கள், நடக்கிறார்கள், செயற்படுகிறார்கள். இதுதான் பிழை. இலங்கையில் தமிழினத்தில் ஒரு தலைவன் இல்லை. அதுதான் இது ஒரு பிழையான செயல்பாடு. என்ன ஒரு தலைவர் என்று ஒரு ஆள் இருந்து அல்லது ஒரு அறிவான ஒரு அரசியல் தெரிந்த அரசியல்ல நல்ல பக்குவமான ஒரு ஆள் அரசியல் தலைமைப்படத்துக்கு வருவாரே ஆனால் அவரை நாங்கள் போட்டோணும், அவர்கிட்ட சொல்படி நாங்கள் நடக்கணும். இன்றைக்கு இஸ்ரேல் எப்படி உருவாயிட்டு அதை எல்லாரும் நீங்கள் பார்த்துட்டு அறிந்திருப்பீர்கள். இல்லாதவர்கள் தயவு செய்து போய் தேடி பாருங்கள். இஸ்ரேலையும் இதே பிரச்சனை நடந்தது. இன்றைக்கு இஸ்ரேல் ஒரு நாடாக உருவாக்கி இருக்குது. எப்படி என்று சொன்னால் ஒற்றுமை முதலாவது. இரண்டாவது அவர்கள் ஒருத்தருக்குள்ள இயங்கி அமெரிக்காவில் எவ்வளவோ காசை சேர்த்து தான் கொண்டு அந்த நாட்டை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று எத்தனையோ பேர். என்ன அப்ப சில பேர் சொல்லுகிறார்கள் இது பலஸ்தீனியன் பூமியை இவங்கள் அடாவடித்தனமா பிடிச்சது என்றார்கள். சில பேர் அப்படி இல்லை என்றார்கள். அப்ப இனி திரும்பி போய் ஜோக்ரவியை தட்டி பார்க்கணும் புவியியல் என்ன இதுல சரித்திரம் என்ன. அப்ப
எப்படி இருந்தாலும் கூட ஒரு உண்மை நிலையை அல்லது ஒரு இயற்கையின் யதார்த்த நிலையை அரசியலில் யாராலும் கதைக்க இயலாது பேச இயலாது என்றே நான் நினைக்கிறேன். சந்தர்ப்பம் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இது மாறிக்கொண்டுதான் இருக்கிறது. இது எங்கண்ட சமூகத்தை பொறுத்த மட்டும் தமிழ் சமூகத்தை பொறுத்த மட்டும் நிச்சயமா இழுத்து வீழ்த்துற மாதிரி தான் இல்லாமல் நடக்கிறது. உண்மையாக எங்கண்ட மக்களின் பிரச்சனைகளுக்காக எந்த ஒரு தலைவன் முன்னின்று வருகிறானோ அப்போதான் எங்கண்ட மக்களுக்கான விடுதலையோ ஒரு அபிலாஷைகள் நிறைவேறும். ஆனால் எங்கண்ட சமூகம் வந்து இழுத்து வீழ்த்துற சமூகத்தான் போய்கொண்டிருக்க இப்பவும் அப்படியா போச்சு. அதனுடையால் நாங்கள் இப்போ எங்களுக்குள்ளே ஒற்றுமையை நீங்கள் இஸ்ரேல்காரன உதாரணம் காணுங்கள். அதுக்கு காரணம் அவங்க எல்லாருமே சமூக அக்கறையோடு ஒற்றுமையாக செயற்பட்டது தான் இன்றைக்கு அவங்களுக்கு நாடாக இப்படி ஒரு வல்லரசு நாடாக உலகத்தை ஆட்டி படைக்கிறதுக்கு காரணம் அவர்கள் இந்த ஒற்றுமை. எல்லாரும் தாங்கள் இஸ்ரேல்காரன் அதே மாதிரி தமிழர் எல்லாரும் ஒற்றுமைப்பட்டு செயற்பட்டால் நிச்சயமாக நாங்கள் எங்களோட அபிலாஷைகளை ஈஸியாக வென்றெடுக்க முடியும். ஆனால் எங்கள் நாட்டிலோ எங்கள் வெளிநாடுகளில் சரி ஈவன் இலங்கையில் தமிழர் பகுதியிலும் சரி அவர்கள் ஒரு நாளும் ஒற்றுமையாக செயற்படுவதற்கான அறிகுறி இப்போது தென்படவில்லை. ஆனால் இந்த இனிவரும் காலத்தில் புதிய சமூகம் புதிய இளைஞர்கள் நிச்சயமாக அப்படி ஒரு நிலைமையை உருவாக்குவார்கள் என்ற கனவோடு நாங்கள் இதில் இன்னொரு விஷயத்தை சொல்லணும். இப்போ நாங்கள் இனம் என்ற ரீதியிலே ஒன்றுபடுகிறோம், இனம் என்ற ரீதியிலே ஒன்றாக செயல்படுகிறோமோ அன்றுதான் எந்த நாட்டுக்கும் இலங்கைக்கு மட்டுமில்லை எந்த நாட்டுக்கும் ஒரு முன்னேற்றமான அல்ல ஒரு நிம்மதியான விடிவு ஏற்படும். அதை விட்டு இனம் எப்படி போனாலும் பரவாயில்லை இந்த சுயநலத்துக்காக இந்த பாக்கெட் ரப்போணும் கொண்டு அவன் பாரானோ அவனால் கடைசி வரையும் ஒரு விடிவையோ கடைசி வரையும் ஒரு யதார்த்த நிலையோ ஜனநாயகத்தையோ கொண்டு வரவே முடியாது. அது எங்கள் அரசியலில் 30 வருஷம் நடந்த இழுபறி நிலைக்கு இதுதான் காரணம். என்ன ஒரு தலைவன் ஒரு இனம் என்ற ரீதியில் சிந்திக்கணும். மக்கள் எங்கள் இனத்துக்காக இனம் வேறு அவர் அன்றாடம் செயல்படுவோம் தன்மை வேறு என்ன. எனவே ஒரு இனமன்ற ரீதியில் ஒற்றுமையாக எல்லாரும் சிந்திப்பவங்க. ஆனால் இலங்கை நல்ல ஒரு நாடாக மாறும், இலங்கையில் ஜனநாயக காற்று வீசும், மக்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று கூறி புலம்பெயர் தேசத்து மக்களின் ஆசையுடன் முடிக்கின்றோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்க. அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.